வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளோடு மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் ஆலோசனை மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் திமுக, அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பாஜக, ஆம் ஆத்மி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. அதே நேரம் ஆதரவு தெரிவித்த பாஜக வாக்காளர் பட்டியலை முறையாக சீரமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டது. சென்னையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளோடு மாவட்ட தேர்தல் அலுவலர் ஆலோசனை நடத்திய நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. கணக்கெடுப்பு படிவங்கள் பெறப்பட்ட அனைத்து வாக்காளர்களின் பெயர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும், இருப்பிடத்தில் இல்லாதவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இறந்தவர்கள், இருமுறை பதிவு செய்யப்பட்டோர் ஆகியோரின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த வாக்குச்சாவடியிலும் 1200 வாக்காளர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும், அடுக்குமாடி குடியிருப்புகள், குடியிருப்பு நலச்சங்கங்கள் உள்ளிட்ட இடங்களில் புதிய வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் நிலையில் அதில் ஈடுபடுவோருக்கான பயிற்சி குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடவடிக்கைகளில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் முதல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரை சுமார் 77,000 நபர்கள் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கவே தேர்தல் ஆணையத்தின் மூலம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி விழாவில் உரையாற்றிய முதல்வர், வாக்குரிமையை பறிக்க பீகார் பார்முலாவை தமிழ்நாட்டிலும் புகுத்த மத்திய பாஜக அரசு முயல்வதாக விமர்சித்தார். ஜனநாயகத்தின் அடிப்படையிலான வாக்குரிமையை விட்டுத்தர மாட்டோம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் சூளுரைத்தார். தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 4 மாநில தேர்தல் நெருங்கும் நிலையில் அவசர கோலத்தில் எஸ்ஐஆர் அறிவிப்பை வெளியிட்டிருப்பது உள்நோக்கம் கொண்டது என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி கருத்து தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் தொடர்பாக சென்னையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அனைத்து கட்சி பிரதிநிதிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்.எஸ். பாரதி, மழைக்காலத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளை செய்வது ஏன் என்று வினவியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை அதிமுக முழுமையாக ஆதரிக்கிறது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனைக் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இறந்தவர்கள் வாக்களிக்கலாம், உயிருடன் இருப்பவர்கள் வாக்களிக்க கூடாது என்ற நிலை இருப்பதாக விமர்சித்தார். எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தத்துக்கு தவேக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தில் எஸ்ஐஆர் நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு எதிரானது என தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் தவேகவின் அருண்ராஜ் விமர்சித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமாறு நாம் தமிழர் தவேக கட்சிகளுக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வரும் நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்தை சந்தித்து அழைப்பு விடுக்கப்பட்டது. இதேபோல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாமக, தேமுதிக, தமாகவுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க திமுக தலைமை நிலைய செயலாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் லஞ்சம் பெற்றுக் கொண்டு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. அதில் சோதனைகளின் போது கிடைத்த ஆவணங்களின்படி 2024ஆம் ஆண்டு 2538 பணியிடங்களுக்கான நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பதவிக்கும் 25 முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமன ஊழல் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை நடத்திய சோதனைகளில் இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிகிறது என்று கூறியுள்ள பழனிசாமி, வேலை வாய்ப்புக்காக முயற்சித்தவர்களிடம் அமைச்சர் நேரு மற்றும் அவரது சகோதரர்களின் நிறுவனங்கள் இணைந்து 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வசூலித்ததாகவும், இந்த விவகாரத்தில் தமிழக காவல்துறையின் பொறுப்பு டிஜிபி நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றும் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 888 கோடி ரூபாய் அளவுக்கு அரசு வேலைவாய்ப்பில் ஊழல் நடந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டை சிபிஐ விசாரிக்கவும் அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 888 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என கடினமாக உழைத்த பல இளைஞர்களின் கனவுகளை தமிழக அரசு நசுக்கிவிட்டதாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணி நியமனங்கள் ஒளிவு மறைவற்ற நிலையில் நடந்திருப்பதாக அந்த துறையின் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2 லட்சம் பேர் தேர்வர்கள் விண்ணப்பித்து 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுதி ஒளிவு மறைவற்ற முறையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு 2538 பேர் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் இதற்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சியை அமலாக்கத்துறையின் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் நேரு குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நவம்பர் 5ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ளது. அக்கட்சித் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து முடிவு எடுக்கும் பொருட்டு கட்சியின் இதயமான பொதுக்குழுவின் சிறப்பு கூட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நவம்பர் 5ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ளதாகவும் அறிவித்துள்ளார். கரூர் துயரத்தின் போது முதல் நாளே அங்கு செல்ல முயன்றதாகவும், ஆனால் தாவேகாவினரை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை என்றும் அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் தாவேகாவின் புதிய நிர்வாகிகள் குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மல்குமார், கரூரில் விஜயின் பரப்புரையின் போது காவல்துறையினர் தடியடி நடத்தியது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் பரப்புரைக்கு விஜய் தாமதமாக செல்ல காவல்துறையே காரணம் என்றும் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விஜயின் மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணம் தொடரும் என்றும் நிர்மல்குமார் குறிப்பிட்டார். கூட்டணி தொடர்பாக தங்கள் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தாவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் தாவேகாவின் 2வது மாநில மாநாட்டில் பேசிய விஜய், அடிமை கூட்டணியில் சேர வேண்டிய அவசியமில்லை என்று கூறியிருந்தார். இதனையடுத்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தில் தாவேகா கொடி இடம்பெற்றது. அப்போது கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டதாக கருத்து கூறியிருந்தார். இது தொடர்பாக தாவேகாவின் நிர்மல்குமாரிடம் செய்தியாளர்கள் தற்போது கேள்வி எழுப்பியதற்கு அவர் பதிலளித்துள்ளார். தாவேகாவுடன் கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆங்கில செய்தி தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில், தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கு விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கப்படுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமித்ஷா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புவதாகவும், எந்த முடிவு எடுத்தாலும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளோடு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை மறுக்கவில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தான் கூறவில்லை என்று தெரிவித்தார். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கு ஆதரவாக பாஜக தலைவர்கள் பேசி வரும் நிலையில் அமித்ஷாவின் இந்த பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆந்திர பிரதேச மாநிலத்தின் புகழ்பெற்ற அருவியான எத்திபோத்தலா மோன்டல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் அபரிமிதமான நீர்ப்பெருக்கோடு ஆர்ப்பரித்து செல்கிறது. இந்த அருவி ஆந்திர பிரதேசத்தின் பல்நாடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. 3 நீரோடைகளின் சங்கமத்தால் உருவாகிறது. கனமழையின் காரணமாக இந்த நீரோடைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மோண்டா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பார்வையிட்டார்.
உரிய முறையில் திட்டமிட்டு எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பாதிப்புகள் குறைவாகவே இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். புயலால் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து மதிப்பீடுகள் செய்யப்பட்டு மத்திய அரசிடம் உரிய இழப்பீடு கோரப்படும் என்றும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். புயல் பாதித்த பாப்பட்லா, வல்நாடு, கிருஷ்ணா, கோனசீமா, எலுரு ஆகிய மாவட்டங்களை ஹெலிகாப்டர் மூலம் சந்திரபாபு நாயுடு பார்வையிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்ததால் ஆறுகளிலும் அருவிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழையின் காரணமாக பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணையிலிருந்து தொடர்ந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தற்போது மழை குறைந்து நீர்வரத்து சீரானதால் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இதனிடையே மேகமலை அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த அருவி பகுதி சீரமைக்கப்படும் வரை தடை தொடரும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் பதவியும் பீகார் முதல்வர் பதவியும் காலியாகாது என்று தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். தர்பங்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, லாலு பிரசாத் தன் மகனை பீகார் முதல்வராகவும் சோனியா காந்தி தன் மகனை பிரதமராகவும் ஆக்க முயற்சிப்பதாக தெரிவித்தார். எனினும் இரு பதவிகளும் காலியாக போவதில்லை என்றும் அமித்ஷா தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு நிதிஷ்குமார் முதல்வராக இருக்க மாட்டார் என்று எதிர்க்கட்சிகள் கூறி வரும் நிலையில் அமித்ஷாவின் பேச்சு கவனம் பெறுகிறது. பிரதமர் பதவியும் பீகார் முதல்வர் பதவியும் காலியாகாது என்று தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். தர்பங்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, லாலு பிரசாத் தன் மகனை பீகார் முதல்வராகவும் சோனியா காந்தி தன் மகனை பிரதமராகவும் ஆக்க முயற்சிப்பதாக தெரிவித்தார். எனினும் இரு பதவிகளும் காலியாக போவதில்லை என்றும் அமித்ஷா தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு நிதிஷ்குமார் முதல்வராக இருக்க மாட்டார் என்று எதிர்க்கட்சிகள் கூறி வரும் நிலையில் அமித்ஷாவின் பேச்சு கவனம் பெறுகிறது. நிதிஷ்குமாரை ரிமோட் கண்ட்ரோல் போல் பயன்படுத்தி பீகாரை பாஜக ஆள்வதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பீகாரின் முசாஃபர்பாத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, மத்திய அரசு சமூக நீதிக்கு எதிராக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் நெருக்கடி இழுக்காமல் இருந்திருந்தால் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் கிடைத்திருக்காது என்றும் தெரிவித்தார். பீகாரில் ஏராளமான வளங்கள் கொட்டி கிடப்பதாகவும் அதை பயன்படுத்தி மாநிலத்தை வளர்க்காமல் வறுமையிலேயே உடல வைத்திருப்பதாகவும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக ஆட்சியை சாடினார். கேரளாவில் PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தின் அமலாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக மாநில அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள முதல்வர் பினராயி விஜயன் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் இணையும் கேரள அரசின் முடிவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்டத்தில் அமைச்சரவையிலிருந்து விலகுவதாக கூறியது. இதனையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கேரள அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. விசாரணை நீதிமன்றங்களில் குற்றப்பதிவு நடவடிக்கையில் நீண்ட தாமதம் ஏற்படுவது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் பீகாரைச் சேர்ந்த அமன் குப்தா தான் 2 ஆண்டுகளாக சிறையில் இருந்து வருவதாகவும் தனது வழக்கில் குற்றப்பதிவு நடைபெறவில்லை என்றும் முறையிட்டுள்ளார். விசாரணை நீதிமன்றத்தில் குற்றப்பதிவு தாமதமாவதால் வழக்கு விசாரணை தாமதமாகிறது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இந்த விவகாரத்தில் நாடு தழுவிய வழிகாட்டுதல்கள் தேவை என்று வலியுறுத்தினர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரஃபேல் போர் விமானத்தில் பறந்தார். ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவர் போர் விமானிக்கான G-Suit எனப்படும் பிரத்யேக உடையணிந்து விமானத்தில் பறந்தார். விமானப்படை தளபதி AP சிங் இன்னொரு விமானத்தில் பயணித்தார். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானிய முகாம்களை அழிப்பதில் ரஃபேல் விமானங்கள் மிக முக்கிய பங்கு வகித்திருந்தன. வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் தொடர்பாக கேரளாவில் நவம்பர் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் செய்யப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கு தமிழ்நாட்டைப் போலவே கேரளாவும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசிக்கும் வகையில் நவம்பர் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு முதல்வர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்துள்ளார்.
டெல்லியில் செயற்கை மழை பொழிய வைப்பதற்கான முயற்சி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காற்றில் போதிய ஈரப்பதம் இல்லாததால் செயற்கை மழை முயற்சி நிறுத்தி வைக்கப்படுவதாக அப்பணிகளை மேற்கொண்டுள்ள கான்பூர் IIT தெரிவித்துள்ளது. மேகங்களில் ரசாயனங்கள் விதைக்கப்படும் போதும் மழை பொழியவில்லை என்றும், எனினும் இம்முயற்சிகளில் முக்கியமான விவரங்கள் தெரியவந்திருப்பதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசை குறைக்க செயற்கை மழையை பொழிய வைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி அழகாக தோற்றமளிப்பவர் என்றும் தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருப்பவர் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பாராட்டியுள்ளார். அதேபோல பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபையும் அவர் சிறந்த நபர் என்றும், பாகிஸ்தான் தளபதி ஆசிம் முனீரை சிறந்த வீரர் என்றும் டிரம்ப் பாராட்டினார். இரு நாட்டு மக்களிடமும் இரு நாட்டு பிரதமர்களிடமும் பேசிய 2 நாட்களுக்கு பிறகு சண்டையை நிறுத்த அவர்கள் ஒப்புக்கொண்டதாகவும், தனது தலையீட்டை ஜோ பைடன் செய்திருக்க மாட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா பாகிஸ்தான் மோதலை தான் தலையிட்டு நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் கூறியுள்ள நிலையில், டிரம்புக்கு பதிலளிக்க மோடி பயப்படுவதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில், டிரம்ப் நாடு நாடாக சென்று மோடியை அவமதிக்கிறார், வரி விதிப்பை காட்டி மோடியை மிரட்டியதாகவும் 7 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் டிரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார் என்று குறிப்பிட்ட ராகுல் காந்தி, மோடிஜி பயப்படாதீர்கள், டிரம்புக்கு பதில் சொல்லும் தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று பதிவிட்டுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் 141.60 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவேற்ற 117 திட்டப்பணிகளை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தென்காசியில் ஆயக்குடி சாலையில் உள்ள அனந்தபுரம் மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் கலந்து கொண்டார். இதில் அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடங்கள், பாலங்கள் உள்ளிட்ட 117 திட்டங்களை முதல்வர் திறந்து வைத்தார். 291 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 83 புதிய திட்டங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 2,44,469 பயனாளிகளுக்கு 567 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் வழங்கினார். அரசுக்கும் மக்களுக்கும் இருக்கும் நெருக்கத்தால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விரக்தியின் உச்சிக்கே சென்றுவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய அவர், நெல் கொள்முதல் விவகாரத்தில் பழனிசாமி பொய் கூறி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் 1,70,45,545 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக அரசு பொறுப்பேற்ற 4.5 ஆண்டுகளில் 16,500க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 9 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதிக நோயாளிகள் அரசு மருத்துவமனைகளை பயன்படுத்துவதால் அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் பற்றாக்குறை இல்லாமல் மருந்துகளை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் அமைக்க அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் சுற்றுச்சூழலுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும் சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிக்கு சட்டவிரோதமாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட சதுப்பு நிலத்தில் தனது அதிகார எல்லையை மீறி தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மீண்டும் 90,000 தொட்டிருக்கிறது. காலையில் சவரனுக்கு 1,080 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 920 ரூபாய் அதிகரித்து, இதன்படி தங்கம் கிராமுக்கு 11,325 ரூபாயாக உள்ளது. ஒரு சவரன் தங்கம் 90,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 1000 ரூபாய் அதிகரித்து 1,66,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோயில் நிலங்கள் தொடர்பான ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தால் அதை முறைகேடாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை பதில் அளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், அப்படி பதிவேற்றம் செய்தால் முறைகேடு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது என்று குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, கோவில் தொடர்பான விவரங்களை வெளியிட என்ன தடை இருக்கப் போகிறது என்று கேள்வி எழுப்பியதோடு விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலையில் ஆந்திர மாநில இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான காவலர்கள் 2 பேரின் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. காவலர்கள் சுரேஷ் ராஜ், சுந்தர் ஆகியோர் திருவண்ணாமலை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இருவரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய ஆட்சியர் தர்பகராஜ் உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலைக்கு வந்த ஆந்திர மாநில பெண்ணை செப்டம்பர் 30ஆம் தேதி காவலர்கள் 2 பாலியல் வன்கொடுமை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.
திமுக அதிமுகவிற்குள் இருக்கும் சில தலைவர்களுக்கே விசிகாவுக்கு எதிரான சமூக மனநிலை இருப்பதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நேர்காணலில் அவர் விசிகாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கூட்டணியின் சமநிலையை பாதிக்கும் என திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் அஞ்சுவதாக தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியாக இருப்பதை விட உளவியல் ரீதியாக இந்த அச்சம் அதிகமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தென்கொரியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். தென்கொரிய அதிபர் லீ ஜே-மிங்குடன் இரவு விருந்தில் பங்கேற்ற அதிபர் டிரம்ப் தென்கொரியாவுடன் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுவிட்டதாக தெரிவித்தார். மேலும் அணு ஆயுத சக்தி கொண்டுள்ள வடகொரியாவுடனான பிரச்சினைகளுக்கும் தென்கொரியாவுக்கு அமெரிக்கா நேரடியாக உதவும் என்றும் டிரம்ப் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தென்கொரியா சென்றுள்ள நிலையில் வடகொரியா 4 ஏவுகணைகளை ஏவி பரிசோதித்துள்ளது. இந்த ஏவுகணைகள் அணுகுண்டுகளை போன்ற பொருளை கொண்டு சோதிக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது. இவை 1500 கிலோமீட்டர் முதல் 1800 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று தாக்கக்கூடியவையாகும். அமெரிக்காவையும் வடகொரியாவையும் எதிரும் புதிருமாக உள்ள நிலையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. ஜமைக்கா நாட்டில் மெலிசா புயலால் பலத்த சேதம் ஏற்பட்டது. மணிக்கு 295 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இந்த புயல் இந்த நூற்றாண்டின் சக்தி வாய்ந்த புயலாக பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றால் பல வீடுகளின் கூரைகள் காற்றில் பறந்தன. ஏராளமான மரங்கள் விழுந்தன. தொலைத்தொடர்பு மின்சார கோபுரங்கள் விழுந்ததால் தொலைபேசி மின்சார சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. 77 விழுக்காடு வீடுகளில் மின்சாரம் இன்றி இருண்டுள்ளது. கடலோர பகுதிகளில் வசித்த 50,000 பேர் முன்கூட்டியே முகாம்களுக்கு மாற்றப்பட்டுவிட்டனர். பாகிஸ்தானின் குவெட்டா நகரின் வானில் வட்டு வடிவத்தில் அரிய வண்ணமயமான மேக காட்சி தென்பட்டது. இது இயற்கை நிகழ்வான லண்டிகுலர் மேகங்கள் என்பது உறுதி செய்யப்பட்டது. மலைகளின் மீது ஈரப்பதமான காற்று நிலைத்து அலைகளை உருவாக்கி குளிர்ந்து ஒடுங்கும் போது இவை உருவாகின்றன. இந்த அரிய மேகங்களில் சூரிய ஒளிப்பட்டு பிங்க், பச்சை, தங்க நிறங்களில் ஜொலித்த காட்சி குவெட்டா மக்களை பரவசப்படுத்தியது. காசா மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய கொடூர தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 81 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் கிளர்ச்சி படையினர் மீறுவதாக குற்றஞ்சாட்டி வந்த இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்துமாறு படைகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போர் நின்றுவிட்டது என நம்பி காசாவின் மையப்பகுதிக்கு வந்த அப்பாவி மக்கள் மீது இந்த கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காசாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மீண்டும் தொடங்கப்படுவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பினர் மீறியதாக காசா மீது இஸ்ரேல் நேற்று மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டது. இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் 80க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். பலர் காயங்களோடு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில்தான் காசாவுடன் மீண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது. சவுதி அரேபியாவின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் மிஷன் 2030 திட்டத்தின் பகுதியாக அந்த நாட்டின் முதல் 5 நட்சத்திர சொகுசு ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ட்ரீம் ஆஃப் தி டெசர்ட் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ரயில் ரியாத்தில் தொடங்கி ஜோர்டான் எல்லைக்கு அருகே உள்ள அல் குராயத் வரை சுமார் 1300 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணிக்க உள்ளது. இந்த பிரம்மாண்டமான சொகுசு ரயிலில் 40 அறைகள் உள்ளன. இந்த சொகுசு ரயில் சேவை 2026ஆம் ஆண்டின் இறுதியில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவில் செர்னோபில் பகுதியில் உள்ள நாய்கள் திடீரென நீல நிறமாக மாறியிருப்பதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். இதற்கு கதிர்வீச்சு எச்சங்கள் பாதிப்பு காரணமாக இருக்குமா என்று அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். மேலும் அவற்றை காப்பாற்ற முயன்றால் தங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுமோ என்று அஞ்சுகின்றனர். செர்னோபிலில் இருந்த பிரம்மாண்டமான அணு மின் உற்பத்தி நிலையத்தில் கடந்த 1986ஆம் ஆண்டு விபத்து ஏற்பட்டதில் கதிர்வீச்சு கசிந்து ஏராளமானோர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் புற்றுநோய் உள்ளிட்ட கடுமையான உடல்நல பாதிப்புகளுக்கும் ஆளாகியிருந்தனர். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதல் 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. கான்பராவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து பேட்டிங் செய்த இந்திய அணியின் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா 19 ரன்களில் வெளியேறினார். சுப்மன் கில்லும் சூரியகுமார் யாதவும் அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்தனர். இந்திய அணி 9.4 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்புக்கு 94 ரன்கள் எடுத்திருந்த போதும் மழையால் போட்டி பாதியில் கைவிடப்பட்டது.
ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் தரவரிசையில் அதிக வயதில் முதலிடம் பிடித்த வீரர் என்ற சாதனையை இந்திய வீரர் ரோஹித் சர்மா படைத்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் சதம் விளாசிய ரோஹித் தரவரிசையில் முதலிடத்தில் இருந்த சுப்மன் கில்லை பின்னுக்கு தள்ளி முதலிடத்துக்கு முன்னேறினார். ரோஹித்துக்கு 38 வயதாகும் நிலையில் அதிக வயதில் ஒருநாள் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்துள்ள முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. கவுஹாத்தியில் நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அரையிறுதியில் தென்னாப்பிரிக்க அணி 125 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி 7 விக்கெட் இழப்புக்கு 319 ரன்கள் எடுத்தது. பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி குறுகிய இடைவெளியில் முக்கிய விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்ட முடியாமல் தோல்வியடைந்தது.